நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் மாறாம மறையாம இருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் நாமத்தான் இருப்போம். நாம மாறாம, நம்முடைய எண்ணங்களை மாற்றாம, நம்முடைய ஒவ்வொரு நாள் செயல்களை மாற்றாம நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது என்பது சாத்தியமற்ற ஒன்று. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய 3 விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். இந்த 3 விஷயங்களை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை உங்களால நிச்சயம் வாழ முடியும். முதலாவது விஷயம், உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த எது ஒன்றை பற்றியும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு யோசிச்சு பயப்படாதீங்க. உங்களுடைய நிகழ்காலத்துல உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சு குழம்பாதீங்க. இந்த 3 விஷயங்களுமே, நேற்றைய கவலை, நாளைய பயம், இன்றைய குழப்பம், இது 3மே பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையுடைய எதிரிகள். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கவலைக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மை கவலைக்கிடமா மாற்றிடும். நம்முடைய கடந்த கால வழிகள்ல இருந்து வெளியே வரதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். நம்முடைய பழமையான எண்ணங்கள், பழமையான சிந்தனைகளை கொண்டு புதுமையான ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கிறது சாத்தியமற்ற ஒன்று. புதுவிதமான எண்ணங்கள், புதுவிதமான சிந்தனைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது. நம்மை சூழ்ந்தவர்களும் சுற்றி இருக்கக்கூடிய காரணிகளும் நமக்கான புதக்குழியா மாறதுக்கு நாம் அனுமதிக்க கூடாது. எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா இருக்கும். ஆனா அந்த எண்ணத்திற்கு எதிரான ஆட்களுக்கும் சூழ்நிலைக்கும் நம்ம முக்கியத்துவம் தர வரைக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மளால நிச்சயமா வாழ முடியாது. நம்முடைய கடந்த காலத்தை மறக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். கடந்த காலத்தை மொத்தமா மறக்கணுமா? மொத்தமா மறக்கிறதுக்காக சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நிகழல. ஒரு சில நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா நமக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். கடந்த காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் காலத்தின் கட்டாயம். ஒரு சில நிகழ்வுகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில வழியை கொடுக்கும். ஒரு சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கைக்கான வழியை கொடுக்கும். எல்லா விதமான நிகழ்வுகளுமே ஏதோ சில காரணங்களாலதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கல, கிடைக்கல அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு வருத்தப்படுறதை விட எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் நம்முடைய மனசுல நிறைவும் நிம்மதியும் ஊற்றெடுக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழிக்குது, கெடுக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த விஷயங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் தர வரைக்கும் யாராலையும் அந்த விஷயங்கள் இருந்து நம்மை காப்பாற்ற முடியாது. கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை பற்றி யோசிச்சு நிறைய விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்திருக்கோம். இனியும் நம்ம திருந்தல அப்படின்னா நம்முடைய இழப்புகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். நல்லவங்களா கெட்டவங்களா, யார் இந்த பூமியில நல்லா வாழ்வாங்க கேட்டீங்க அப்படின்னா யார் தங்களுடைய மனசுல பயம், கவலை, குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நல்லா வாழ்வாங்க. இதுல நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இடமே கிடையாது. அதனாலதான் நம்முடைய வள்ளுவர் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்கிறாரு, நன்றறிவாரிற் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இல்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நல்லவர்களை விட கயவர்கள் நல்ல வாழ்வை வாழ்வார்கள். காரணம், கயவர்கள் தம் நெஞ்சத்தில் எதை பற்றியும் கவலை இல்லாதவர். தேவையற்ற பயம், கவலை, குழப்பத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இடம் கொடுக்கிற வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிச்சயம் உங்களால வாழ முடியாது. புதுவிதமான எண்ணங்கள், புதுவிதமான சிந்தனைகள், உங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். நன்றிகள்.